வந்து எனக்கு அடுத்ததான தம்பி மிஸ்டர் சுமன் இந்த தினம் பர்த்டே. கிருஷ்ணா அப்புறம் வந்து கவிதாஸ் தம்பி பிரேகன் எல்லாரும் குழம்புல 2 மிஸ்டர் சுமனுக்கும் கிஃப்ட் அனுப்பியிருக்கு. சொன்னா நான் இப்போ வேப்பன் தான் செய்ய போறேன். சுமனுக்கு ஆசைய போறான் இந்த விலகாரத்துக்கு. Such a bag, my special wishes, my dear bro. சுமன் பர்த்டே கேக் கட் பண்ணி எல்லாரும் பண்ணுறது மாதிரி எல்லாருமே ஒரு சிலர் நினைச்சிருப்பீங்க. ஆனால் நான் அதை சொட்டுமே நினைக்கிறேன். தம்பியாக்களோட விருப்பம் அதே மாதிரி அந்த தங்கச்சியோட விருப்பம் நிறைவேற்றி ஆக வேணும். என்னை கூட இருக்கிற விருப்பத்தை நான் தூக்கி அங்கால போட்டுட்டு அவங்களுக்கு கூட அந்த விருப்பத்தை ஹாப்பி பர்த்டே சுமன் எழுதி இருக்கு. நல்ல ஒரு அழகான கேக் தான் தாங்க வந்து ஒழுங்கு செய்திருக்கிறேன். Happy birthday to you, happy birthday dear Suman, happy birthday to you. Jolly Black subscriber and viewers ஓட சேர்ந்து தான் இந்த நிகழ்வை வந்து வெல்கம் டு ஜொலி பிளாக். நான் உங்கள் சார் மங்கடிக்கிறேன்னு சொன்ன எங்களோட வீட்டை தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் வந்து 4:30 ஆயிடுச்சுது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் October 1. ஸோ நாங்கள் வந்து ஒரு புதிய மாதத்தில் வந்து காலடி எடுத்து வச்சுருக்கோம். கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு வந்து அறவே பாய் சொல்லிட்டு யாருக்கெல்லாம் செப்டம்பர் மாதத்தில் நல்ல நல்ல நன்மைகள் நடந்திருக்கோ இன்றைக்குமே அந்த செப்டம்பர் மாதத்துக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. சப்போஸ் வந்து செப்டம்பர் மாதத்தில் நன்மை நடக்காட்டாலும் சாதகமான எந்த ஒரு காரியமே நடக்காமல் பொதுவாக நோமெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாலும் அதுவும் வந்து ஒரு கோட் கிரேஸ் என்று தான் சொல்லணும். அந்த வகையில் எங்களுக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு. உண்மையிலே பெரிய பெரிய நன்மைகள் நடக்காட்டாலும் கடவுள் வந்து உண்மைக்குமே உணவுக்கு குறை இல்லாமல் நாளாக தான் போசிச்சிருக்கிறார். பெரிய பெரிய தீங்குகள் இருந்து காத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சுபாஷ் பர்த்டே வந்து நாங்கள் அவருடைய விருப்பத்துக்கு அமைய வந்து உண்மைக்குமே எளிமையான முறையில் என்னாலும் சந்தோஷமாக கொண்டாடி இருக்கோம். ஸோ அது வந்து அந்த மந்த் எண்டிட ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக தெரிஞ்சுது. ஸோ அந்த வகையிலையும் வந்து இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த October 1 வந்து உண்மைக்குமே எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லாமல் உங்களை எல்லாருக்குமே நல்ல ஒரு சூப்பரான மாதமாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினமும் பிறந்தனால யாரெல்லாம் மேற்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததின நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் சுமனுடைய பர்த்டே. அதாவது வந்து எனக்கு அடுத்ததான தம்பி மிஸ்டர் சுமன் இன்றைய தினம் பர்த்டே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வந்து சுமன் வந்து நித்ரியா போயிட்டாரு. அப்போ கிருஷ்ணா அப்புறம் வந்து கவிதாஸ் தம்பி பிரேகன் எல்லாரும் குழம்புல 2 வந்து அவங்களும் நம்மளை விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு சிம்பிளான ஒரு முறையில் வந்து ஒரு கேக் கட் பண்ணி அப்படின்னு அதை மாதிரி நடத்தியிருந்தாங்க. அது வந்து அவங்களோட விருப்பத்துக்காக. அதே நேரம் இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை வந்து மிஸ்டர் சுமனுக்கு தன்னுடைய பிறந்தநாளை வந்து பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறதோ அல்லது எந்த நார்மலாக கூட கேக் கட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு அந்த முறை விருப்பமே இல்லை. ஸோ இப்போ அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனாலும் கடவுளோட சித்தமாக இல்லை. இந்த முறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் சுமன் வந்து கேக்கை கட் பண்ணி அப்புறம் என்ன சொல்கிறது சுமனை வந்து நேசிக்கிறான அன்புள்ளங்களோட விஷயம் ஆசீர்வாதங்கள் வேணுமென்றதுக்கு ஒரு கடவுளோட விருப்பத்துக்கு அமைய இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ரிகுலோவில் இருக்கான தபுதாங்க அவங்க வந்து எங்களோட ஒவ்வொருத்தட்ட பர்த்டேக்கும் வந்து கிஃப்ட் எல்லாம் அனுப்பி ஒரு வகையும் வந்து ஒழுங்கு செய்வாங்க. அப்போ அந்த வகையில் வந்து இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாங்க வந்து சுபாஷ் பர்த்டேக்கும் வந்து கிஃப்ட் அனுப்பும்போது அதோடு சேர்த்து மிஸ்டர் சுமனுக்கும் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறா. அண்ட் வந்து அவருக்கு கேட்க வேண்ட சொல்லி எனக்கு சொல்லியிருந்தா ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தா. இப்போ நானும் வந்து கடந்த 2 நாட்களாக எல்லாம் அவைக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் பிஸியாக நாடி தாங்க சொன்னாலும் ஒரு சில வேலைகள் செய்ய முடியாமல் போயிட்டு. அப்போ வந்து மிஸ்டர் சுமன் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தார் ஷரோக்கா எனக்கு இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறது விருப்பமே இல்லைன்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. தங்களோட விருப்பத்துக்கு அமைய அவள் வந்து ஒழுங்கு செஞ்சுருக்கா கேக் எல்லாம் ஒழுங்கு செஞ்சுருக்கா. அப்போ இதை செய்யத்தான் வேணும் என்று சொன்னதுக்கு அமைய சரி அப்போ உங்களோட விருப்பத்தின்படியே நடக்கட்டும் என்று சொல்லி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அளவில் ஆளுங்கன்னு சகோதரத்துலேயும் யாராவது வரணுமோ இன்னும்லாம் தெரியல. அப்போ அவர் சொன்னார் எங்கள்ட வீட்டை வச்சு அந்த ஒழுங்கு செய்த கேக்கை வந்து கட் பண்ணுவோம்ன்றதுக்கு அமைய என்னுடைய தலைமையத்தில் இந்த தலைவீட்டில் அந்த வந்து முக்கியமாக அந்த நிகழ்வு வந்து நடக்க போகுது. அதாவது குட்டியான நிகழ்வு ஒழுங்கு செய்த கேக்குக்கு வந்து இன்றைய தினம் மிஸ்டர் சுமனுக்கு நாங்கள் இந்த மாலை நேரத்தில் கேக்கை கட் பண்ணி அப்புறம் வந்து யாரெல்லாம் வர்றார்களோ அவர்களோட சேர்ந்து ஒரு சின்னதான ஒரு தேநீர் விருந்து அவ்வளோதான் செய்ய போகிறோம்.
ஸோ இந்த தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலி எங்களோட மிஸ்டர் சுமனுக்காக வந்து என்னுடைய தம்பிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தில் சந்தோஷமாக இருக்கணும். மற்றது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு திறமை. இப்போ கிருஷ்ணாவுக்கு வந்து நல்ல பேச்சு திறமை இருக்கலாம். அதேமாதிரி சுமனை எடுத்துக்கொண்டு அவரோட ஸ்பெஷலை வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவார். அதான் அவருடைய ஸ்பெஷல். மற்றது வந்து குணத்தை எடுத்துக்கொண்டா சரியான ஒரு இறக்க குணம், நல்ல ஒரு சொப்டான ஒரு ஆள். அதாவது ஒரு ஆள் இப்போ ஒரு ஃபீலிங்ஸான ஒரு கதையை சொன்னாலே சடன்லியாக வந்து ஒரு கேர்ள் மாதிரி அவரை ஃபீல் பண்ணி அழத்துறைங்கிறார். அப்படியான ஒரு சொப்டான ஒரு பர்சன் தான் எங்களுடைய தம்பி. உண்மைக்குமே கடவுளுடைய கிருபியால் வந்து அவர் இதுவரைக்கும் நல்லா இருக்கார். சுகபல ஆரோக்கியத்தோட வேலையை கூட்டி கொடுத்துருக்கிறார். அவருடைய இன்னும் இதயத்தின விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேணும். ஸோ அப்போ இன்றைக்கு வந்து அவருடைய கேக்கை தான் இந்த வீட்டில் வந்து நாங்கள் கட் பண்ண போகிறோம். அப்போ இந்த வீடியோ பார்க்குறதான ஜோலி பிளாக் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மிஸ்டர் சுமனுக்கு நீங்கள் வாழ்த்துக்களையும் உங்களோட ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இந்த என்னுடைய காணொலிகளை கடந்து போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மேபி அனுவாக்கள் வரும். அது வந்து எனக்கு கன்ஃபார்ம். அதை வந்து அனுஷியாக்கா இனிமேல் தான் நான் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். என்னமோ இன்னும் தெரியலை. அப்போ ஒன்று கூடிய ஒரு இடத்துல ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் மாலை நேரம் வேறு. அப்போ நான் பாட்டுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சடன்லி அப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு டீயோட கொடுக்குறதுக்கு வேப்பன் செய்ய போகிறேன். நான் இப்போ வேப்பனையும் செய்து போட்டு மிஸ்டர் சுமனுக்கு வந்து நான் கிஃப்டாக கொடுக்குறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வுக்கு நான் அவருக்கு ஒரு பலகாரம் ஒன்று செய்கிறேன். வந்து ஒரு பணியாரம் செஞ்சு அந்த நிகழ்வை இன்னும் சிறப்பிக்கிற வண்ணமாக தான் நான் செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கா வந்து மிஸ்டர் சுமனுக்கு இதில் வந்து பார்த்தாலே தெரியும் வந்து ரெஸ்டான் இருக்குது. அதோட வந்து கேக்கு முடங்கு செஞ்சுருக்கு. அதோட வந்து இன்னும் ஒரு கிஃப்ட் எல்லாம் முடங்கு செஞ்சுருக்கா. அப்போ அதனாடி வந்து நாங்கள் அதையெல்லாம் கொடுத்து தான் இந்த நிகழ்வை வந்து சிறப்பிக்க போகிறோம். இன்றைய நிகழ்வில் வந்து யாரெல்லாம் வருவாங்க, அப்புறம் என்னெல்லாம் நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய காணொலிக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. சொன்னால் நாளைக்கு வேப்பன் தான் செய்ய போகிறேன். இந்த வாழைப்பழம் மாவு வந்து கிருஷ்ணா சுபாஷ் பர்த்டேக்கு கிஃப்டாக பண்ணுறவர். இப்போ தான் வளர்த்து கொண்டிருக்கோம். மிக இனிப்பான பழம் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். இப்போ வந்து சுமனுக்கு செய்ய போகிறான இந்த பலகாரத்துக்கு வந்து உதவுது. மற்றது வந்து அனுஷியாக்காக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு மதிய நேரம் போல் இது வந்து எனக்கு 1 கிலோ சுகர் பேக், 1 கிலோ இல்லை 1 கிலோ தான், 1 கிலோ தான், 1000 கிராம் இருக்குன்னு. அப்போ 1 கிலோ சுகர் பேக்கெட்டும் கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ அனுஷியாக்கா, கால் பண்ணி சொல்லவும் இல்லை. அப்போ இந்த டைம் வந்து அவங்களும் வந்து ஒரு இனிப்பான விஷயமாக இந்த அவங்களோட கையால் எனக்கு கிஃப்டாக வந்து சுகர் கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் நடந்து கொண்டிருக்குது. இப்போ வந்து நாங்கள் வாழைப்பழமும் சீனியும் அப்புறம் வந்து அப்பச்சோடா இவ்வளோத்தையும் பயன்படுத்தி நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேப்பன் தயாரிக்க போகிறோம். இதை வந்து நான் செய்முறையாக காட்டினா இப்போ வந்து குக்கிங் காமெடியாக போயிடும். அப்போ எல்லாமே வந்து நான் குழச்சி போட்டு அப்புறமா வந்து வேப்பை நான் சுடும்போது பார்ப்போம். மாவின் அளவை பார்த்தாலே நிகழ்வுக்கு எவ்வளோ பேர் வேற போயினமென்று தெரியும். உண்மைக்குமே பாருங்கோ நல்ல புசு புசுன்னு நல்ல சூப்பரான வேப்பன் ஒன்று பொங்கி பொங்கி வருது. அப்படியே இங்கால வந்து பொறிச்சு போடுறதுக்கு பேப்பரும் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு வேப்பனை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குன்னு நல்ல குண்டு வேப்பனாக வருது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பரான வாழைப்பழமும் போட்டிருக்கிறேன். நல்ல இனிப்பான ஒரு சுமந்த பர்த்டேக்காக ஸ்பெஷலாக நான் செய்ததான வாழைப்பழம் போட்டதான நல்ல வேப்பன் வாசனையும் அப்படியா இருக்குது. நல்ல சூப்பரான ஒரு வேப்பன் செய்தாச்சு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து மிஸ்டர் சுமன் வந்துட்டார். அவருக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் விஷ் பண்ணிட்டு இன்றைக்கு வந்து பர்த்டேக்காக ஸ்பெஷலாக நான் வந்து நல்ல வாழைப்பழ பணியாரமாக செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு அவங்க செஞ்ச கேக்கு இன்னும் என்னென்ன கிஃப்ட் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய நிகழ்வுக்குள்ள நாங்கள் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் சுமனுக்கு என்னுடைய ஸ்பெஷலான வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கள் பர்த்டே கார் வந்து அங்கேயே பார்த்து கொண்டு நிற்கிறீங்க. கண்ணெல்லாம் நல்லா சிவத்துட்டுது. ஒரே நிற்கிற பயணங்கள் தானே. அதுதான் ஃபர்ஸ்ட் பேக் மை ஸ்பெஷல் விஷஸ் மை டியர் ப்ரோ, ஹாப்பி பர்த்டே விஷஸ். என்ன சொல்கிறது, இன்னும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக நல்ல இந்த காலத்து டான்ஸுகள் எல்லாம் மென்மேலும் சிறப்பு பெற்றேன்னு சொன்னால் எங்கன்னு இந்த ப்ரோவை எடுத்துக்கோன்னா அவர்கிட்ட ஸ்பெஷலே வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவார். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஸ்டார்ட்லேயே. மற்றது வந்து அவர்கிட்ட குணாதிசயத்தை சொல்ல போனால் இறக்க சுபாவம். சடன்லியாக வந்து கேர்ள் மாதிரி நல்லா அழுதுடுவார். அப்போ அப்படியான ஒரு சொப்டான கேர்ள் எங்களோட தம்பிக்கு. ஆனாலும் இன்றைக்கு ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இது அவங்களோட பர்த்டே சொல்லுங்க. தம்பியாக வந்து அதில் வந்து கேக் கட் பண்ண கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கள என்ன ஒரு முறை
நிறைய செய்கிறதானே என்னுடைய நான் மற்றது வந்து நான் பகலில் செய்தாலும் சில நேரங்களில் அதை வந்து கலந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு டைம் இரவில் வருவாங்க அப்போ அதனடியாக நேற்றைய தினம் அதில் ஏதோ ஒரு வகையில் செய்ய வேணுமென்று இதில் செஞ்சாச்சு அதே மாதிரி அப்போ ஒரு இதுதானே என்ன அதை நைட் வந்து கேக்கை கட் பண்ணி போட்டா அப்போ இன்றைக்கு பகல் வந்து சும்மா பர்த்டே கேக் கட் பண்ணி வரமன்றது மாதிரி எல்லாருமே ஒரு சிலர் நினைச்சிருப்பீங்க ஆனால் நான் அதை சொட்டுமே நினைக்கல அதை விரும்பல நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை ஒன்றுமே அந்த அந்த எண்ணமே எனக்கு இல்லை அதே மாதிரி காலையில் வந்து நித்திரி அலுவலம்பு இன்னுமே சார்வக்கா வந்து எனக்கு ஒரு 10-15 கோல் அடிச்சு கிடந்துச்சு அப்போ நான் நினச்சேன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுறக்காக எடுத்திருந்தவங்க அப்போ என்ன சவரம் ஃபுல்லாக எடுக்கிறானே அப்படின்னா அதுக்கப்புறம் எங்களை மூத்த காக்கில் இருந்து எல்லாரும் மத்தானாக்கள் எல்லாரும் எடுத்து கதைச்ச வேணும் இப்போ கொண்ட கதையை நான் கேட்டேன் என்னென்னு கேட்டால் உனக்கு பர்த்டே வந்து இங்கே தான் செய்யணும் மாமா தான் இது ஒன்று சொல்லி இங்கே செய்யணும் இல்லாட்டி நீ செய்கிற இடத்த எங்கேன்றாலும் நான் என்ன செய்யவே இல்லையே ஒன்றுமே என்று சொன்னேன் அப்போ பிறகு என்ன நைட் இல்லாமல் அப்படி நான் தம்பியாக்கிட்ட ஒரு ஆக்கிட்ட விருப்பம் அதே மாதிரி அப்போ நானும் தண்டை விருப்பத்தை வந்து நிறைவேற்றணும் என்றால் அப்போ இன்னும் என்ற விருப்பம் வந்து பின்னேறம் போல் வா என்றால் உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது வந்த ஒழுங்கான முறையில் நித்திரையும் கொள்ளல நிறைய அலுவல் கிடந்தது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ கேட்டதுக்காக வந்தேன் வந்து இது வந்து ஒரு சகோதரியின் விருப்பம் தான் சகோதரின்னு வந்து என்ன சொல்றத தாண்டி அதாவது வந்து இந்த இன்றைய அதாவது வந்து உங்களுக்கு மந்தவா தாங்க அதான் அப்ப அவாட விருப்பத்துக்காக தான் இந்த மாலை நேரத்துல இந்த நிகழ்வு என்ன என்ன சொன்னா தபுதாங்க அம்மாளே அது உண்மைக்குமே எனக்கு வந்து என்ன சொல்றது எங்களுடைய கூட பிறந்த சகோதரங்கள்ல உண்டு தான் அது அவ்வளவு தூரம் அவ்வளோ பாசம் வச்சுக்கணும் இப்போ நான் வந்து சார்வக்கா கால் பண்ணினா நான் ஆன்சர் பண்ணா விட்டால் கூடி என்னத்தை உரிமையோட பேசலாம் அப்படி இல்லையென்றால் அவன் எடுக்கல நினைக்கலாம் அதே மாதிரி தாவு வந்து எனக்கு மெசேஜ் போடு நான் உண்மைக்குமே ஒன்றையுமே இல்லை ரிப்ளை பண்ணுறேன் இல்லை இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வகையில் உண்மையாக தாவை நான் சொல்லியிருக்கிறேன் எங்களோட வீட்டில் இருந்ததில் ஒரு ஒரு ஒரே ஒரு நீ என்ன சொல்கிற வேறு கண்டிப்பாக அதான் உன்னத்துவமான ஒரு அன்பாக அந்த சகோதரன் எங்களோட பயணித்து கொண்டிருக்குது இன்றைய கூட அவங்களோட இருதயத்தின் விருப்பம் தான் இந்த நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கேன் இப்போ கடவுள்னு சொன்னதுக்கு மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீணு கருத்தை சொல்லுவது அவருடைய நடைகளோ யா அப்போ அதனாடி அப்படி இருக்கும்போது இப்போ சுமந்த விருப்பம் இந்த முறை ஓகே அறவே கேக் கட் பண்ணுறதுலேருந்து இருந்தாலும் வந்து கடவுளோட விருப்பம் அதனால இன்னொரு மனுஷர் ஊடாக பேசப்பட்டு இந்த மாலை நேரத்தில் ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷனாக கண்கண்ட ஒரு சகோதரனோட நாங்கள் போகிறோம் ஓ நான் பலகாரம் எல்லாம் சுட்டுட்டேன் ஓ இந்த இனிப்பான நிகழ்வு அது வந்து எனக்கு ஏண்டளவா நான் இப்போ அணுவாக்களை சொல்லும் போது அவங்க யாழ்ப்பாணம் போயிட்டு வந்து ரெடியாக தானே அப்போ நான் சரி வாங்கோன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸில் தான் நாங்கள் உங்களோட கேக்கை கட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில ஹிஸ்ட்ரிகளும் இருக்குது அதை வந்து நான் அதில் கையடிச்சு போட்டு அதுக்கப்புறமா உங்களோட கேக் நிகழ்வுகளை வந்து மிஸ்டர் சுமேந்தர் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் என்ன சொல்கிறது இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் சர்வகாரோட வீடியோ பார்க்குறாக்களும் எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கிறீங்களோ இருக்கு நான் ஆன்சர் பண்ணல குறை நிற்காதீங்க என்ன சொல்றது அவ்வளோ அப்போ அட்வான்ஸாக சொல்லுங்க என்னன்னு சொன்னால் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நீ சொல்லிட்டேன் ஓகே தேங்க்யூ புரியதான அந்த தபுதாங்கா ஸ்பெஷலி தபுதாங்கா தான் அந்த அன்பான கிஃப்ட்களை நாங்கள் பார்த்துட்டு அடுத்து அவங்களோட நிகழ்வுக்குள்ள கடந்து செல்வம் ஏன்னா மாலை நேரத்தில் வந்து கேக் கட் பண்ணப்பா இப்போ நாங்கள் தாவுண்ட அன்பு வந்து அது பெரிய ஒரு இதாக இருக்கும் ஆனால் தாவுக்கு வந்து சொல்கிற இருக்கிறேன் எனக்கு செய்ய வேண்டாம் இல்லை எங்களோட சகோதரங்களுக்கெல்லாம் இந்த எப்படியா வெளியில் ஒன்றும் செய்ய வேண்டாம் சொல்ல உண்மையிலே எந்த விதமாக கேட்குது இல்லை ஃபைனலி இதெல்லாம் சேர்த்து நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க அதாவது வந்து என்னடா கேக்கும் அப்புறம் வந்து சேருவேன் சுமேன் நிற்கிறான்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்குது விஷயமே உண்மைக்குமே இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நீங்கள் 1000 பேர் வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும் இந்த கேக்குக்குரியதான அந்த நபர் ஸ்பெஷலி சொல்லப்போனால் எங்களோட தபுதாங்க அவங்க மட்டுமே இதை பார்த்து நல்ல சந்தோஷம் அடைஞ்சு அவங்களோட விருப்பம் நிறைவேறினா அது ஒன்றுமே எங்களுக்கு போதும் ஏன்னு சொன்னால் அதுக்காக தான் இந்த தினம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்னா இந்த மாலை நேரத்தில் அதாவது வந்து இந்த பிறந்தநாள்காரனை கூப்பிட்டு இந்த நேரத்தில் இது முழுக்க தங்காட விருப்பம் அதுக்காமைய வந்து நானும் இதை செய்து ஆக வேணுமென்றதுக்காமைய இந்த நேரத்தில் நாங்கள் வந்து மிஸ்டர் சுமனை கூப்பிட்டு இந்த கேக்கை வந்து கட் பண்ணுறோம் அதாவது வந்து இந்த முறை சுமன் எடுத்த தீர்மானத்தின்படி அவர் வந்து தன்னுடைய பிறந்தநாளுக்கு கேக்க கட் பண்றதா அவருக்கு எந்த விருப்பமுமே இல்ல முன்னால நிக்கிறேன் தம்பியாக்களோட விருப்பம் அதே மாதிரி அந்த தங்கச்சியின் விருப்பம்
நிறைவேற்றி ஆக வேணும். என்ன கூட இருக்கிற விருப்பத்தை நான் தூக்கி அங்கால போட்டுட்டு அவங்களுக்கு கூட விருப்பத்தை நான் கண்டிப்பா அதனால்தான் பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து நானா தங்கச்சின விருப்பத்தை நிறைவேற்றிருக்காமே அவரை கூப்பிட்டு இந்த கேக் கட் பண்றேன். அப்ப அதனால தான் அவர்கிட்ட விருப்பத்தின்படி கேக்கை கட் பண்ணா கண்டிப்பா அவர்கிட்ட ஃபேமிலியோட வந்து அதை கட் பண்ணியிருப்பார். பாத்துங்க இப்ப யாருமே வரையில நானா சுமனை கூப்பிட்டு தான் இந்த நேரத்துல இந்த கேக்கை கட் பண்றோம். அப்ப அதனாடி வந்து மறுபடியுமாக தங்காண்ட விருப்பம் நிறைவேறுது, அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதுலேயும் வந்து எனக்கும் ஓகே தங்காண்ட விருப்பத்தை நிறைவேற்றிட்டேன்னு ஒரு மன திருப்தியா இருக்கு. அந்த வகையில் வந்து தங்கா இன்றைய தினம் சுமனுக்காக இந்த கேக்கு ஒழுங்கு செஞ்சுருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கிஃப்ட்டு அது எல்லாமே நான் சுமனை காட்டி இருக்கிறேன்னு என்ன ஓகே. அப்போ எங்கே அந்த தீர்மானத்தின்படி முதல் சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் மிஸ்டர் சுமன் சேனலில் கேக் கட் பண்ணுறதை பார்க்கலாமெண்டு. அப்போ சுமன் வந்து அதை கதைக்கும் போது தான் சொல்கிறாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லை ஷாருவாக்கா நான் இந்த சேனலில் கேக் கட் பண்ண விரும்பவே இல்லையாண்டு. அப்போ அதுக்கு அமையத்தான் இன்றைக்கு நாங்கள் இதில் வந்து கேக் சின்ன பிளேயர் பார்த்து நிற்குது. அதில் வந்து ஒரே ஒரு ஆள் தான் எஸ்டின் மட்டும்தான். சரி, அப்போ இது வந்து உண்மையாகவே முழுக்க விருப்பம் எனக்கு தாவோட தங்கச்சின் விருப்பத்துக்காகத்தான் இதை வந்து இந்த இடத்துல நான் வந்து அக்காண்ட சேனல்லையாவது அது வந்து பார்க்க வேணும். ஏன்னா அவங்களோட விருப்பத்தோடு இதை வந்து செய்யும் பொழுது விருப்பத்தை நிறைவேற்றி ஆக வேணும் என்ன இந்த முடிவு. மிஸ்டர் சுமனுக்கா வந்து தப்புவாங்க ஒழுங்கு செஞ்சு அனுப்பி விட்டுதான். அந்த கேக்கு உண்மைக்குமே பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு தங்களோட மனசு மாதிரியே நல்ல ஒரு வெள்ளையே தான் அலங்காரம் கூடவாகவே இருக்குது. ஹாப்பி பர்த்டே சுமன் எழுதி இருக்குது. நல்ல ஒரு அழகான கேக் தான் தங்க வந்து ஒழுங்கு செய்திருக்காங்க. நன்றி. ஓகே நன்றி சொல்லி இல்லாது எனக்கு உடல்நிலை சுகமாக இருந்தால் உடனே எரி அப்படியே ஒளிமயமாக வந்து எரியுதுண்ணே. ஸோ இதையும் வந்து தங்கான விருப்பத்தின்படி எல்லாருமே தானே. சரி அப்போ இது வந்து முடியாது அவசரப்பட்டு ஊதா பார்த்தீங்க நானா நிற்கும் நானா நிற்கும் ஊதினாலும் அது செல்லாது. அப்படியே செல்லாட்டி விடுவோம். சரி ஓகே கேக் கட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வந்து கேட்க ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் சுமன் ஹாப்பி பர்த்டே. வருத்தமா இருந்தாலும் இதுல வந்து எப்படி சிறப்பிச்சு விட்டாங்க சுவாசம் குடும்பத்தினத்தை பாருங்க. பாத்தீங்களா மக்களே நானே வெட்டி வச்சு சாப்பிட்டாரு. அப்ப பக்கத்துல நிக்கிறாரு நினைக்க வேண்டிய தருணம். அது பண்ணி குடம்பு இல்லாத ஆனா பாருங்க இப்ப என்ன செய்யறாரு. சரி அப்ப உண்மையாகவே நான் வந்து கொஞ்சம் சாப்பிடும் டென்ஷனாக இருந்தேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சந்தோஷமாக கலையிலப்பா போகிறேன். சந்தோஷம் எல்லாருக்குமே மிக்க சந்தோஷம். சாக்லேட் இருக்குது. ஓகே இந்த தினம் வந்து தங்கான விருப்பத்தை நாங்கள் வந்து எங்களுடைய பிளாக் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸோட சேர்ந்து தான் இந்த நிகழ்வையும் வந்து நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம். அதுதான் எனக்கு ஒரு மன நிறைவாக இருக்குது. மறுபடியும் தங்கான சந்தோஷத்தை நிறைவேற்றிட்டோம்ன்ற மன திருப்தியோடு நாங்களும் வந்து இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். அதே நேரம் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வதற்கு முன்னாடி ஜோலி பிளாக் சேனல் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் வந்து மிஸ்டர் சுமனுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் பிளஸிங்கை வந்து தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நாளையும் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் வந்து நிறைவு செய்வோம். ஓகே பாய்.